ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இயரிங் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டட் மாடல் தான். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த இயரிங் எதுக்கு நமக்கு இந்த மாதிரி ரெண்டு ஷேப்பில் சாந்துபாலி மோல்டு வேணும். இது வந்து 4 சென்டிமீட்டர்ஸ், இது வந்து 2 சென்டிமீட்டர்ஸ். ரெண்டு கலரில் சில்க் த்ரெட், ஸ்டட் பேஸ், ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட். நான் வந்து பீகாக் டிசைன் செலக்ட் பண்ணியிருக்கனால டார்க் ப்ளூவும் டார்க் க்ரீனும் எடுத்திருக்கேன். கட் பீட்ஸ், ஹோல் இல்லாத குந்தன் ஸ்டோன், ட்ராப் ஷேப்பில் உள்ள ப்ளூ கலர் ஸ்டோன். இதெல்லாம் நம்ம சாரியில் ஒட்டுவோம்ல அந்த ஸ்டோன் தான். இது க்ரீன் கலர், இது வந்து பாருங்கள் பீல் கலரில் அதே ட்ராப் ஷேப் ஸ்டோன் தான். இது வந்து கோல்டன் கலர் செயின் ஸ்டோன். ஒன்று வந்து ரோஸ் கலரும் இன்னொன்று வந்து ஒயிட் கலர். ஃபெவிக்ரில்க ஃபேப்ரிக் க்ளூ, B7000 கம், OHP மார்க்கர், OHP ஷீட், கட்டர், அப்புறமா கட்டிங் பிளேயர். ஃபஸ்ட்டில் நம்ம இந்த ரெண்டு சாந்துபாலியும் ரேப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. இனி இந்த ரேப் பண்ண சாந்துபாலியை நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். ஸோ அது இப்படி பண்ணோன்னு காட்டித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து 4 சென்டிமீட்டர்ஸ், இது வந்து 2 சென்டிமீட்டர்ஸ். பாருங்கள், இது வந்து இப்படி எடுத்தால் நமக்கு வந்து இப்படி கரெக்டாக இருக்கும் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நல்லா அப்படி கம் வச்சுட்டு இந்த சாந்துபாலியை எடுத்து இப்படி இதுக்கு மேலே வச்சு இப்படி ஸ்டிக் பண்ணிடணும். பாருங்க இந்த மாதிரி. இனி நம்ம இது சுற்றி ஸ்டோன் செயின் ஒட்டணும். இது வந்து லைட் எல்லோ கலர், அப்புறமா இது ரோஸ் கலர். ஸோ அதனால இங்கே வந்து பாருங்க இந்த மாதிரி இதே ரோஸ் கலரில் நம்ம ஸ்டோன் செயின் ஒட்ட போகிறோம். அப்புறமா இதை சுற்றி ஒயிட் கலரில் ஸ்டோன் செயின் ஒட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் கம் வச்சுட்டு நல்லா அந்த ஓரமாக தான் ஒட்டணும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒட்டியிருக்கோமா, அதே மெஷர்மெண்ட்டில் தான் இங்கே இருந்தும். இப்போ நம்ம இதில் வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணி இதில் முடிச்சிருக்கோமா, அதே மாதிரி தான் இந்த ஒயிட் கலரும் எந்த இடத்துல ரோஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல தான் ஒயிட்டும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வைக்கணும். இனி இது கொஞ்சம் லேசாக கொஞ்சம் காயட்டும். ஏன்னா இது எட்ஜில் இருக்கனால இப்போ இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும்ல, அப்போ நம்ம வந்து ஸ்டோன் செயின் வச்சுட்டு கொஞ்சம் கீழே விழும். ஸோ அதனால் லேசாக கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு வச்சுட்டா அப்படியே நின்றுடும் நல்லா ஸ்ட்ராங்காக. ஸோ லேசாக காஞ்ச பிறகு நம்ம வைக்கலாம். இனி நம்ம ஒட்டலாம். பாருங்க இந்த மாதிரி. இனி இதே மாதிரி நம்ம ஒயிட் கலரும் ஒட்டலாம். பாருங்க இந்த மாதிரி. இனி இது நல்லா காயட்டும். அந்த இயரிங் காயற சமயத்தில் ஒரு பீகாக் நம்ம வந்து அந்த இயரிங்க்கு மேலே ஒரு பீகாக் டிசைன் வைக்க போகிறோம். ஸோ அதை எப்படி செய்யலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து பாருங்க, இந்த மாதிரி OHP ஷீட் எடுக்கணும். இந்த மாதிரி இப்படி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும்.
இது வந்து A4 சைஸ் ஷீட்டு, OHP ஷீட். இதில் எழுதுறதுக்கு OHP மார்க்கர் பாருங்க இந்த மாதிரி இருக்கும். OHP இது வந்து CD மார்க்கர் இருக்குல்ல, CD மார்க்கர் தான். OHP மார்க்கர்னும் கேட்கலாம் அல்லது CD மார்க்கர்னும் கேட்கலாம். இந்த மாதிரி மார்க்கர் வச்சு தான் அந்த OHP ஷீட்டுக்கு மேலே நம்ம எழுதவோ வரையவோ முடியும். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டில் வந்து நம்ம சாதாரண பேப்பரில் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நம்ம வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு இந்த OHP ஷீட் இருக்குல்ல, இது வந்து அந்த டிசைனுக்கு மேலே இப்படி வச்சுட்டு அந்த டிசைனை மேலே இந்த OHP மார்க்கர் வச்சு இப்படி வரைஞ்சிடணும். பாருங்க இந்த மாதிரி இந்த OHP மார்க்கர் வச்சு எது வரைஞ்சாலும் இப்படி நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ இது அழியாதுல, ஸோ அந்த டிசைன் வந்து அப்படியே இருக்கும். இன்றைக்கி நான் வந்து பீகாக் டிசைன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எப்படி டிசைன் பண்ண போகிறோங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் ஒரு ப்ளூ கலர் இப்படி 2 கலரும் எடுத்துட்டு லேசாக ரொம்ப ஒன்று ட்விஸ்ட் பண்ண வேண்டாம், ரெண்டும் அப்படி சேர்ந்து இருக்கிற மாதிரி இப்படி லேசாக இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இனி இதில் வைக்கணும். ஃபஸ்ட்டில் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த த்ரெட் இருக்குல்ல, இதை பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இப்படி சேர்த்து வச்சா போதும். இப்படி வச்சுட்டு நம்ம இந்த டிசைனுக்கு ஏற்றவாறு அப்படியே அந்த த்ரெட்டை வந்து அப்படியே வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இனி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடணும். பண்ணிட்டு மேலோடி ப்ளூ கலர் சைடில் க்ரீன் கலர் வந்திருக்கா, இப்போ இனி மேலோடி சென்டரில் இந்த ப்ளூ கலர் இப்படி ப்ளேஸ் பண்ணிடணும். பாருங்க இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இனி நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டலாம். இந்த மாதிரி எப்பவுமே நம்ம லேயரா ஒட்டச்சுல கீழே இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்.
இனி இந்த இடத்துல கம் வச்சுட்டு பெரிய குந்தன் ஸ்டோன் ஒட்டிடணும். பாருங்க இந்த மாதிரி. கண்ணுக்கு வந்து இந்த செயின் ஸ்டோன் இருக்குல்ல, அதுல ஒரே ஒரு ஸ்டோன் வெட்டி இருக்கு. அந்த மாதிரி. இனி அதுக்கு பீக். பீக்ல லேசா அப்படி கம் வச்சுட்டு பாருங்க, பீக்குக்கு வந்து கட் பீட். கட் பீட்ல ஒரே ஒரு பீட் எடுத்து ஒட்டணும். இந்த மாதிரி. இனி இதுக்கு க்ரௌன் வைக்கலாம். க்ரௌனுக்கு பாருங்க, இந்த மாதிரி 3 செயின் ஸ்டோன்ல 3 ஸ்டோன் வச்சு வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி. இப்போ க்ரௌனுக்கு மேலோட போர்ஷன் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம இப்படி கட் பீட்ஸ் பாருங்க, இந்த மாதிரி இப்படி கட் பீட்ஸ் எடுத்துட்டு, இது வந்து இந்த செயின் ஸ்டோன் இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு ஸ்டோன் நான் தனித்தனியாக வெட்டியிருக்கேன். அதை வெட்டி இந்த மாதிரி இதுக்கு மேலே வச்சு நம்ம வந்து இப்படி ஒட்டணும். பாருங்க இந்த மாதிரி. இதை வந்து இதுக்கு மேலே இப்படி வச்சு இப்படி ஒட்டணும். இது ஒட்டின பிறகு இப்படி ஆயிருமா, இதை எடுத்து நம்ம இந்த க்ரௌனுக்கு மேலே இந்த மாதிரி இப்படி இப்படி வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கட் பீட்ஸும் இந்த ஸ்டோனை இப்படி சேர்த்து இப்படி வச்சு ஒட்டி வச்சிடணும். ஒட்டி வச்சு காஞ்ச பிறகு நான் காட்டுறேன் பாருங்க. அதுக்கு இந்த கட் பீட்ஸ் இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு இதில் மேலே இப்படி லேசாக கம் வைக்கணும். இந்த அளவுக்கு கம் வச்சுட்டு இனி நம்ம இந்த ஸ்டோன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டோனை வந்து இதுக்கு மேலே இப்படியே வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு இனி நம்ம இதை காய விடணும். இனி இதெல்லாம் காய சமயத்தில் நம்ம வந்து இதில் வந்து இந்த ஸ்டட் பேஸை ஸ்டிக் பண்ணணும். அதுக்கு B7000 கம் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை கொஞ்சம் நல்லா இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இதில் போட்டு இப்படி ஸ்டிக் பண்ணிடும். இப்போ இதை நல்லா காஞ்சிட்டு பாருங்கள். இனி இதை வந்து இப்படி இந்த மாதிரி இப்படி கட் அவுட் மாதிரி இப்படி கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி இப்படி சுற்றி இப்படி கட் பண்ணி இப்படி எடுக்கணும். இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த ஹெட் போர்ஷனில் இந்த சைடில் வரும்போது மட்டும் இதை நம்ம கட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து பாருங்கள் இந்த ஸ்டோன் இப்படி நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ அதனால் இது சப்போர்ட்டுக்கு வேண்டி மட்டும் கொஞ்சம் இப்படி இருக்கட்டும். இது மட்டும் கட் பண்ணி எடுக்க வேண்டாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி இப்படி எடுக்கணும். இனி நம்ம இதில் அந்த கட் பீட்ஸை ஒட்டலாம். பாருங்க இந்த மாதிரி. இனி இது நல்லா காயட்டும். பாருங்க எல்லாமே நல்லா காஞ்சிட்டு பாருங்க இயரிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இனி நம்ம இந்த பிக்அப் டிசைன் இருக்குல்ல, இதை வந்து இதுக்கு மேலே இப்படி வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணணும். பாருங்க இந்த மாதிரி இப்படி நல்லா கம் போட்டுட்டு
மாதிரி இப்படி இதுக்கு மேலே இப்படி வச்சு நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணிடணும். பாருங்கள், ஸ்டார்ட் செய்து முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எல்லாரும் இதை வந்து செய்து பாருங்கள். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.